அனைவருக்கும் வணக்கம். கராத்தே பயிற்சியாளர் தனசேகரன். நான் சென்னை மாவட்டத்தில் கராத்தே பயிற்சியாளராக இருக்கேன். 47 ஆண்டு காலமாக கராத்தே பயிற்சி பெற்று கராத்தே பயிற்சி அளித்து வருகின்றேன். இன்னைக்கு இந்த தமிழனின் தற்காப்பு கலை, பாரம்பரிய கலை, வீரக்கலை கராத்தே விளையாட்டுக்கு முறையாக அங்கீகாரத்தை நம்ம இழந்துட்டோம். ஒரு நேரத்தில் அங்கீகாரம் இருந்தது. யாரால இழந்தோம் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இந்த கராத்தே விளையாட்டில் உலக லெவலில் போட்டிகள் நடக்குது. நிறைய சங்கங்கள் இருக்கு. சங்கத்தின் மூலமாக நிறைய பிள்ளைங்களை கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நம்ம தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் உலக லெவலில் நிறைய போட்டிகள் கலந்துக்கிட்டு வின் பண்றாங்க. ஆனா இந்த சான்றிதழுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் இல்லை. அதனால இப்போ இந்த மாதம் செப்டம்பர் 28, 29 ஒரு முக்கியமான போட்டி நடக்குது. கராத்தேல SGFI ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த போட்டி இந்திய குழுமம் நடத்துகிற போட்டி வருஷம் நடக்குது. இது வருகின்ற 28, 29 சிவகங்கை மாவட்டத்தில் நடக்குது. இதுக்கு அதிகாரியா கார்த்திகேயன் அப்படின்றவரை போட்டிருக்காங்க. இந்த போட்டி நல்ல முறையில் நடக்கணும். ஏன்னா சென்ற முறை இந்த ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் இந்தியா போட்டி கோவையில் நடந்தது. முறை சென்றவர் இந்த போட்டியை நடத்தினார். ஆனால் அவர் முறைப்படி நடத்தலை. இந்த போட்டியை முறைப்படி நடத்துறதுனால சிறந்த விளையாட்டு வீரர்கள் இது இந்த ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் இந்தியா பள்ளிக்கல்வித்துறை போட்டி ஏழை மாணவர்களுக்காக, மாநகராட்சியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு. ஆனால் இந்த போட்டியில் சென்ற முறை மத்திய, அதாவது CBS சென்ட்ரல் போர்டு பள்ளியில் இருக்கிற பிள்ளைங்களாம் கூட அவர் நினைச்சதா அங்கே இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் புகார் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் போட்டியை 1.5 நிமிஷம் போட்டி பண்ணால் மட்டும்தான் ஒரு விளையாட்டு வீரர் தன்னுடைய வீரத்தை, தன்னுடைய வெற்றியை நிர்ணயிக்க முடியும். நான்லாம் உலக நாடுகளில் போட்டியில் கலந்துருக்கேன். 3 நிமிஷம் ஃபைட்டு, 2 நிமிஷம் 50 நொடிகள், 10 செகண்ட் இருக்கும்போது பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் வின் பண்ணியிருக்கேன், சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறேன். ஒரு நொடியும் ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு முக்கியமானது. ஆனால் போன முறை என்ன பண்ணாங்க, 1.5 நிமிஷம் ஃபைட்டுக்கு 30 செகண்ட் மட்டும்தான் விட்டாங்க. இது விதிகளின் மீது அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கேட்டாக்கா எங்களுக்கு நாம்ஸ் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாரு, 30 செகண்ட்ல போட்டியை முடிச்சாரு. அது மட்டும் இல்லை, சங்கங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது, நாங்கள் எவ்வளோ போராடி பள்ளிக்கல்வித்துறை கொடுக்கணும்னு சொல்லி போன முறை அமைச்சர், IAS அதிகாரி, பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாரையும் போய் பார்த்து பள்ளிக்கல்வித்துறை கிட்ட வாங்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, திரும்பவும் சங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த சங்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, எல்லா பிள்ளைகளையும் அவங்க பிள்ளைங்களை மட்டும்தான் ஃபைனலில் செலக்ட் பண்ணி நேஷனல் கூட்டு போனாங்க. இப்போ நேஷனல் கூட்டு போய் அந்த 40 லட்சம் ரூபாய் 30 லட்ச ரூபாய் ஃபண்டு வாங்குறாங்க. இதுவே இந்த சங்கத்துக்கிட்ட கொடுத்தது அவங்க பண்ண முறைகேட்டுக்கு ஆதாரம். இந்த முறையும் சங்கத்துக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரி கார்த்திகேயன் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் சங்கத்துக்கிட்டலாம் கொடுக்க போறதா சொன்னார். எந்த சங்கத்துக்கும் அங்கீகாரம் இல்லைன்றது அவருக்கு தெரியல. குறிப்பா எத்தனையோ சங்கங்கள் தமிழகத்தில் இருக்கு. நூற்றுக்கணக்கான சங்கம், ஒரு மாவட்டத்துக்கு 50 சங்கம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சங்கம் இருக்கு. சங்கங்களை கூப்பிட்டு கொடுக்க போறேன்னு சொன்னாரு. எந்த சங்கத்துக்கு கொடுக்க போறீங்க? அங்கீகாரம் இருக்கிற சங்கம். இன்னைக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் எந்த சங்கத்துக்கு அங்கீகாரம் இல்லைன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பா எத்தனையோ சங்கங்கள் இருக்கு. ஆனால் நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்க ஒரே சங்கம் TSKA, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராட்டே டோ அசோசியேஷன். இந்த சங்கம் தொடர்ந்து அங்கீகாரம் இல்லாம வீரர்கள் குழந்தைகளை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க, முறைகேடு பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா முதலமைச்சருக்கு, விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு நிறைய புகார்கள் கொடுத்துட்டு இருக்கேன். விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த சங்கம் எங்ககிட்ட தான் உலக ரெஃபரி இருக்காங்க, ஏசியன் ரெஃபரி இருக்காங்க, 150 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு சங்கம் அந்த வீரர்களை ஏமாத்திட்டு கோடிக்கணக்கில் ஏமாத்திட்டு அந்த சங்கத்துக்கு தயவு செய்து கார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த காணொலி மூலமா சொல்றேன், அந்த சங்கத்துக்கு அனுமதி கொடுக்காதீங்க.
எந்த சங்கத்துக்கும் அங்கீகாரம் இல்லை. முறைப்படி இந்த போட்டியை நடத்துறீங்க. 1.5 நிமிஷம் போட்டி நடத்தி தான் ஆகணும். 3 நாள் எடுத்துக்கோங்க. கேட்டாக்கா ஃபண்டு இல்லைன்றாரு. ஃபண்டு இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இது வந்து ஏழை பிள்ளைகளால் நடத்தக்கூடிய போட்டி, அதனால் ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நேரம் இல்லை. அது எப்படி நேரம் இல்லை? Under 14, Under 17, Under 19 ஒரு கேட்டகரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு ஒரு நாள் நடத்துங்க. ஆயிரக்கணக்கான 2000 பேர் 3000 பேர் கூட வருவாங்க. ஏன்னா இந்த ஒரே ஒரு சான்றிதழ் மட்டும்தான் அந்த வீரர் வீராங்கனைகளுக்கு ரெகக்னேஷன் சர்டிஃபிகேட். இந்த சான்றிதழ் இருந்தால் அந்த வீரர் வீராங்கனைகள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யூனிவர்சிட்டியில் உள்ளே போகலாம். வேறு எந்த சான்றிதழுக்கும் இன்னைக்கு வந்து அங்கீகாரம் இல்லை. அதனால் இந்த போட்டியை நடத்தக்கூடிய கார்த்திகேயன் தயவு செய்து பயிற்சியாளர்கள் சொல்கிறத கேளுங்க. பயிற்சியாளருக்கு அனுமதி இல்லை. 48 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. 50 வருஷமா 55 வருஷமாலாம் பயிற்சியாளர்கள் ஃபீல்டில் இருக்காங்க. கேட்டாக்கா பயிற்சியாளருக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி சர்வ சாதாரணமாக சொல்கிறாரு. பயிற்சியாளர் எப்படி நம்புறது? அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ரெஃபரி ஜட்ஜஸ் அவங்கள மட்டும் கரெக்டாக நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணீங்களா? 18 வயசுக்கு மீசோட பழகல அவன் ரெஃபரி ஜட்ஜா? கராத்தேல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகாலம் பயிற்சி பண்ணியிருக்கணும். முறைப்படி அவன் வந்து டபிள்யூகே ரெஃபரியாக இருந்தாலும் சரி, ஏகே ரெஃபரி முறைப்படி முடிச்சிருக்கணும். அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஒரு சங்கம் எங்கள் கேட்டால் 100 பேர் இருக்கிறாங்க, 150 பேர் இருக்கிறாங்கன்னா அவளெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லணும். ஒரு பயிற்சியாளரை வந்து தரக்குறவாக பேசுறீங்க. பயிற்சியாளர் எப்படி நம்புறது? ஐடி கார்டு 10 ரூபா கொடுத்தா ஐடி கார்டு 10 ரூபா கொடுத்தா ஐடி கார்டு கொடுத்தா அவன் பயிற்சியாளரா? அப்போ 48 வருஷம் 50 வருஷம் இந்த கராத்தேல ரத்தம் சிந்திட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளைங்களாம் ரத்தம் சிந்திட்டு இருக்காங்க. அதனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கவனத்திற்கும் இந்த கோரிக்கையை சமர்ப்பிக்கிறேன். முதலமைச்சர் நிறைய பண்ணுறாரு, கோடிக்கணக்கில் வாரி வழங்குறாரு. ஆனால் கராத்தே விளையாட்டுக்கு வந்து அங்கீகாரம் இல்லை. முதலமைச்சர் கோப்பையில் சேர்க்கலன்னும் போது மிகுந்த வருத்தமாக இருக்குது. இந்த காணொலி மூலம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கும் கோடிக்கணக்கான கராத்தே வீரர்கள் வீராங்கனை சார்பில் இருகரம் தொப்பி வணங்கி கொண்டிருக்கிறேன். நாங்கள் தமிழர்கள், இது தமிழரின் தற்காப்பு கலை. அடுத்த முறையாவது முதலமைச்சர் கோப்பை போட்டியில் சேர்த்துக்குங்க. இந்த போட்டி நல்ல முறையில் நடக்கணும். அவர் இந்த அதிகாரி பயிற்சியாளர்களை கலந்து பேசலாம். பயிற்சியாளருக்கு அனுமதி இல்லையா? எந்த போட்டியில் பயிற்சியாளர் அனுமதி இல்லை அது அவர் சொல்லணும். அதே மாதிரி உள்ள நடக்கக்கூடிய போட்டியை வந்து படம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னா எந்த போட்டியில் வந்து வீடியோ எடுக்கல ஏதாவது ஒரு இதை சொல்லுங்கள். கேட்டாக்கா எனக்கு வந்து பவர் கொடுக்கல மேலதிகாரி. நாங்கள் போன முறை எல்லா மேலதிகாரியும் போய் பார்த்தாச்சு, எல்லாருக்கையும் சொல்லியாச்சு. படம் எடுக்க அனுமதி உண்டுன்னு தான் சொன்னாங்க, பயிற்சியாளருக்கு அனுமதி உண்டுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவர் குமரேசன் பண்ணலை. அதனால் தமிழக வீரர்கள் சார்பாக அவருக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முறை நடத்தக்கூடிய கார்த்திகேயன் பயிற்சியாளருக்கு அனுமதி, ஏன் பயிற்சியாளர் அனுமதிக்க மாட்டீங்க? அங்கே நடக்கிற திருட்டுதனம் தெரிஞ்சு போயிடும். ஏன் போட்டியை படம் எடுக்க மாட்டீங்க? அங்கே பண்ணக்கூடிய திருட்டுதனம் வெளியே வந்துடும். இதுக்காக தானே கொடுக்க மாட்டேன்றீங்க. அதனால் பயிற்சியாளர் கலந்து பேசணும். அங்கே போட்டியில் நடக்கிற நிகழ்வுகளை படம் எடுக்கணும். இந்த போட்டிக்கு ஒதுக்கப்பட்ட நிமிடங்கள் 1 மணி 1.5 நிமிஷம். அந்த நிமிஷத்தை பயிற்சியாளர்களுக்கும் இந்த வீரர் வீராங்கனைக்கும் கொடுக்கணும். அப்போதான் அவன் வந்து ஒரு சாம்பியன் நிரூபிக்க முடியும். கேட்டாக்கா செலெக்ஷன் இது அவனுடைய உயிர் சார். என்கிட்ட நிறைய பிள்ளைங்க 8 வருஷம் 10 வருஷம் பல போட்டிகளை கலந்து தேசிய அளவில் வின் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த ஸ்டேட் செலெக்ஷனில் தோப்பாங்க? எப்படி தோப்பாங்க? சங்கத்திட்ட கொடுத்துக்கிட்டு நீங்கள் மட்டும் உக்காங்கிட்டு மிச்சர் துருட்டு காப்பி துருட்டு கழுத்து போட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு போகிறது நாங்கள் பார்க்க முடியாது. சென்ற முறை குமரேசன் அப்படி தான் பண்ணார். அதுக்கு எல்லா சாட்சியும் எல்லாமே இருக்குது, ப்ரூஃப்லாம் இருக்குது. அதனால் எல்லாமே கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க. அதனால் இந்த முறை நடத்தக்கூடிய கார்த்திகேயன் அவர்களுக்கு மீண்டும் கராத்தே பயிற்சியாளர் சார்பாக சொல்கிறேன், கராத்தே பயிற்சியாளர் அனுமதி கொடுங்க. வீடியோ எடுங்க, எடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. வீடியோ எடுங்க, சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுங்க. சங்கம் சொல்கிறதுலாம் தலையாட்டாதீங்க. எப்போ மீட்டிங் இது பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஒரு நாள் உங்களுடைய இதில் வந்து இது பண்ணுங்கள். இன்றைக்கி எவ்வளோ பேர் எவ்வளோ பயிற்சியாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ மாஸ்டர் பேசிகிட்டு இருக்காங்க, லாயர் பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீரர்களை கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்து எதுக்கு பிரஸ் மீடியாவுக்கு சொல்ல மாட்டீங்க? இப்போ பிரஸ் மீடியாவுக்கு இந்த வருஷம் நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஆச்சரியப்படுறாங்க. என்ன சார் வருஷம் வருஷம் இவ்வளோ பிள்ளைங்க வராங்களா? எதுக்கு பிரஸ் மீடியாவுக்கு சொல்ல போகிறீங்க? ஏன் சொல்லாமல் இருக்கீங்க? ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வரட்டும். பிரஸ் மீடியா வந்தால் தெரியும். பெற்றோர்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாருங்க, பயிற்சியாளர்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போன வருஷம் ஒரு பொண்ணு அந்த போட்டிக்கு அண்டர் 14 உள்ள போகுது. அதுக்கப்புறம் போட்டி முடிஞ்சு எல்லாம் வெளியே வராங்க. அந்த அம்மா அழுகுறாங்க, அங்கே இங்கே ஓடுறாங்க. என்னம்மாண்ணா என் பொண்ணு உள்ளே போனாங்க வெளியே வரல. இந்த மாதிரிலாம் வந்து போட்டி நடத்துகிறாங்க. அதனால் முறைப்படி நடத்தணும். விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்படக்கூடாது. முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு கோடிக்கணக்கில் வாரி வழங்கும் முதலமைச்சர் அவர்கள், கோடிக்கணக்கில் வாரி வழங்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு இந்த காணொலியை நான் வந்து பண்ணுறேன். ப்ரெஸ் மீடியா நீங்கள்லாம் அன்னைக்கு
28, 29 சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த எஸ்ஜிஎஃப்ஐ கராத்தே போட்டிக்கு வாங்க. அங்கே என்ன நடக்குதுன்றதை நீங்கள் எல்லாரும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க. உங்களால் மட்டும்தான் இதில் நடக்கக்கூடிய ஊழல்களை, முறைகேடுகளை கொண்டு வர முடியும். தமிழரின் தற்காப்பு கலை வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.